கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 7:17. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். ஆமென். தேவன் உங்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவதாக என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். ஜீவ தண்ணீரை விசுவாசித்து பருகாதவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஊற்று என்பது வற்றி போகாத ஒன்று, அது சுரந்து கொண்டே இருக்கும். அதுபோலவே தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றும் சுரந்து கொண்டே இருக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் உங்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவதால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் வற்றி போகாது. இன்று ஒருவேளை உங்கள் சூழ்நிலையின் நிமித்தம் நீங்கள் வெறுமையாய் இருப்பதை உணரலாம். நீங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்பதன் மூலம் உங்கள் சூழ்நிலைகள் மாறுவதை இன்று காணப்போகிறீர்கள். தேவன் உங்களுக்கு வற்றாத ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகளின் ஆசீர்வாதத்தை தருகிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்ற தாவீது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்வதை நாம் சங்கீதம் 23:5 வாசிக்கிறோம். இந்த ஆசீர்வாதத்தினால் உங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் பெருகும். தெய்வீக சந்தோஷம், தெய்வீக சுகம், தெய்வீக சமாதானம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள் ஜீவ தண்ணீருள்ள ஊற்றை போல பெருகும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் 40 வருடம் வனாந்தரத்தில் வழி நடத்தினார். இந்த வழிகள் இதுவரை அவர்கள் கடந்து செல்லாத புதிய வழிகள். எனவே அவர்களை நடத்துவதற்கு ஒருவர் அவசியம் தேவை. தேவனே அவர்களுக்கு வழிகாட்டியாய் இருந்து அவர்களை வழி நடத்தினார். மோசே ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாரு? உம்முடைய சமூகம் என்னோடே கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் என்று வேண்டிக் கொண்டார் இல்லையா? அதுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொன்னாரு? அவர்களோடு வருவேன் என்று வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். அப்பதான் அவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. எத்தனை அற்புதமான வாக்கு தத்தம் பாருங்க. அந்த வாக்கு தத்தத்தை இன்று உங்களுக்கும் தருகிறார். எப்பொழுதும் அவருடைய சமூகம் நமக்கு முன்னதாக செல்லும். நாம் அவர் தருகிற இளைப்பாறுதலில் ரொம்ப அமைதியா சந்தோஷமா இருப்போம். இதை நீங்களும் விசுவாசிக்கிறீங்களா? ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை வழிநடத்தும் தேவனை புரிந்து கொள்ளாமல் மோசேக்கு விரோதமாக
பல முறை முறுமுறுத்தார்கள். அதை நம்ம வேதத்தில் நிறைய இடங்கள்ல வாசிக்கிறோம். தேவன் அவர்களை வழி நடத்துவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தபடியினால் மோசே எப்பொழுதும் உதவிக்கு கர்த்தரையே நோக்கி பார்த்தான். உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தில் மனுஷனுடைய உதவியை நீங்கள் நாடுகிறீர்கள். அப்படிப்பட்ட வேளைகளிலே மனுஷனுடைய உதவி விருதாவாக போகிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். அவரை நோக்கி பாருங்கள். அவரை நோக்கி பார்த்த ஒருவர் முகமும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று வேதத்தில் ரொம்ப தெளிவாக வாசிக்கிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற விசுவாச அறிக்கையிடுங்கள். இந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. தேவனுடைய வழிநடத்துதலை பெற நீங்கள் அவரை நோக்கி பார்க்க வேண்டியது அவசியம். அதை வெளிப்படுத்தவே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்தரத்தில் வழி நடத்தினார். அவர்கள் வனாந்தரத்தில் எது வேண்டுமானாலும் கர்த்தரை நோக்கித்தான் பார்க்க வேண்டும். ஆகாரம் கேட்டால் வானத்திலிருந்து மன்னாவை தருவார். தண்ணீர் கேட்டால் மலையை பிளந்து கொடுப்பார். ஆனால் இந்த ஆகாரமும் தண்ணீரும் கிடைக்கிற வழியை அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆகாரம் தண்ணீரும் கிடைக்கும் வழிக்காக அவர்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். நீங்கள் ஏமாற்றங்களையும் வேதனைகளையும் சந்திக்கும் போதும், குறைவுகளை சந்திக்கும் போதும், குறைவுகள் உங்கள் வாழ்விலே ஏற்படும் போதும் நீங்கள் என்ன ஆயிடுறீங்க தெரியுமா? ரொம்ப தவிச்சு போயிடுறீங்க. அதாவது அந்த நேரத்தில் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அப்படி கொஞ்சம் பின்னுக்கு போயிடும். அது உண்மைதான், யாராலையும் மறுக்க முடியாது. அதாவது ரொம்ப வேதனையில் கஷ்டத்தில் இருக்கும்போது அந்த கஷ்டம் நம்மளை அழுத்துறதை தான் நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போமே ஒழிய, அந்த கஷ்டத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வல்ல தேவாதி தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அந்த நேரத்தில் நமக்கு அப்படி கொஞ்சம் வராது. அதை ஒத்துக்கணும். நான் ஒத்துக்குவேன். ஏன்னா பல நேரங்களில் நானும் அதை ஃபீல் பண்ணி இருக்கிறேன். தேவன் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் அனைத்து காரியங்களுக்கும் பதில் கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி பார்த்து அவைகளை பெற்றுக்கொள்ளும் வழியை அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் ரொம்ப தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறது. யாரெல்லாம் கர்த்தரையே நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாது, அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடையும். இதை ஒரு நிமிஷமும் நீங்கள் மறந்துவிடாதீங்க. அதனால் நம்ம யாரை நோக்கி பார்க்கணும்? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்ல தேவாதி தேவனையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களை தேவன் வனாந்தரத்தில் நடத்தி வந்த போதிலும் அவர்களுக்கு எந்த குறைவும் ஏற்படவில்லை. இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தார். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை என்று நாம் வாசித்து அறிகிறோம். தேவன் உங்களை நடத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது. உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாப்பு நிச்சயமாக இருக்கும். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்ற சத்தியத்தின்படி, இந்த சத்திய வார்த்தையில எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் என்ற இடத்துல உங்க பேரையும் உங்க குடும்பத்தார் பேரையும் போட்டுக்கோங்க. அதாவது
கர்த்தர் உங்கள் மேல் ஆதரவாயிருப்பார். அவர் உங்களை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து உங்களை விடுவிப்பார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்ற சத்தியத்தின்படி தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.